ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மருதாணி பறிக்க போகிறோம். ஏன்னா மருதாணி எப்படி 5 நிமிஷத்தில் சவக்குது, நீங்கள் தலையில் போட்டாலும் சரி கையிலையும் சரி எப்படி ஒரு செகண்டில் சவக்கிறங்கிறது தான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு என் செடியெல்லாம் வீடியோ போடுறேன், எங்கள் தங்க பிள்ளை செடியெல்லாம் வீடியோ போடுறேன். ஓகேவா? பறிப்போம். எங்கே வைக்கிறது? இங்கேயே வச்சுட்டு கொஞ்சம் தான் பறிப்பேன். தலைக்கு அளவில் பறிச்சுடுவேன். நீங்களும் நேச்சுரலாக போடுங்க. இப்படி ஒரு சின்ன பக்கெட்டில் வச்சா கூட போடும். எங்கள் சொந்த வீடு இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன், பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன், பறிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி தலைக்கு கொஞ்சம் போடுவோம். கண்ணெல்லாம் ஹீட்டாக இருந்தால் நம்ம மருதாணி அரைச்சி போட்டால் ஹீட்டு கம்மியாகும். தலையெல்லாம் அரைக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் இந்த மருதாணி அரைச்சி போட்டிங்கன்னா கண்ட கெமிக்கல் எல்லாம் கருப்பு ஆகும் அப்படின்னு போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். என்ன வெள்ளை முடி சிறப்பாகும். இப்போ கலர் அடிக்கிறாங்களே, கலர் அடிக்கிறாங்கல்ல, இதில் என்ன இருக்குது, இப்படி போட்டுக்கலாம். எனக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும், அதனால் இப்படி தான் போட்டுக்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 5 நிமிஷத்தில் மணிக்கணக்கில் வைக்க வேண்டியது அவசியமே இல்லை. 10 நிமிஷம் நம்ம தலையில் போட்டு வச்சுருந்தா போதும். 10 நிமிஷம் நம்ம கையில் வச்செல்லாம் போட்டு வச்சவன் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். செவச்சேன்னு பிடிச்சிரும். மேலே இருக்காங்க, மேலே ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, மிக்சியில தான் போட்டு அரைப்பேன்ப்பா, கல்லுலலாம் அரைக்க மாட்டேன். மருதாணி செடி வீட்டில் வைக்கிறது நல்லது, சரியா? மருதாணி செடி வீட்டில் வைங்க. ஒரு சின்ன குச்சி வச்சா தலைஞ்சிரும். வாடகை வீடாக இருந்தால் ஒரு பாட்டில் வைங்க போதும். முல்லைப்பூ செடியில் அங்கே வேது. பறிச்சிட்டேன், அரைச்சிட்டு வரேன். அரைச்சி கையில் வைக்கும் போதில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? வாங்க அரைக்கலாம். எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. காஃபி தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சோண்டு இப்படி பிழிஞ்சு விட்டுக்கோங்க, இல்லாட்டி இந்த இதில் பிழிஞ்சு விட்டுக்காங்க. காப்பி தண்ணியில் பிழிஞ்சு விட்டுட்டு விதை இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. முழுசாக ஊற்றிக்கிறேன், சரியாக இருக்கும். அரைச்சிட்டு ஓடியாந்துடுறேன், சரியா? அரைச்சிட்டேன் பாருங்கள், அரைச்சிட்டேன். அப்படியே தலையில் தான் தேய்க்க போகிறேன். நான் இந்த ஜன்னல் வெளிச்சம் பயங்கரமாக போயிடுது, அதனால் கொஞ்சம் இப்படியே திருப்பி வச்சுக்கிறேன். இப்படியே போட்டுருவேன் நான் தலைக்கு. வந்து நான் பேசாமல் போட்டுருவேன். படுற அளவு படட்டும். ஹீட்டு குறையும், மண்டையில் அரிப்பு கம்மியாகும். ஒருத்தருக்கு அரிக்கும் நிறையா மண்டை. தலை ரொம்ப அரிக்கிறதுல இப்படி எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் வைக்க போகிறேன். இன்றைக்கி கையில் கொஞ்சம் வைக்கலான்னு ஆசையாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தானே, சாயங்காலம் ஃப்ரீயாக உட்காந்துருக்குற நேரம் வச்சா நல்லா செவந்துக்குவாங்க. கொஞ்சோண்டு கைக்கு எடுத்து வச்சுடுறேன். கைக்கு வைக்கிறதுக்கு இவ்வளோ எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரித்து விட்டு உள்ள மண்டைக்கு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. மண்டை அறுப்பு கம்மியாகும். மருதாணிங்கிறது குளிர்ச்சி இல்லையா, அதனால் உங்களுக்கு முடியும் கொட்டாது, கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வேறு ஒன்று போடுவேன், அதனால் பொதுன்னு வரும் முடி. ஒரு எண்ணெய், ஒரு தண்ணி காய்ச்சி போடுவேன், அவ்வளோதான். ரொம்பலாம் போட மாட்டேன். இந்த மண்டைக்கு உள்ள கட்டுற மாதிரி போட்டுக்குவேன். பாருங்க, பிடிச்சிருக்கா? ஒரு செகண்ட் தானே போட்டேன், எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க. கை கழுவிட்டு வந்துருக்கேன். போட்டோம்னா சோப்பு போட்டுக்கூடாது, சோப்பு போட்டுட்டா போயிடும் எந்ததுமேவும். அதனால் கைக்கு வந்து வச்சுக்கலாம், இல்லாட்டி இப்போயே கைக்கு வச்சிடலாம். கைக்கு ஃப்ரீயாக இருக்க பக்கத்தில் வச்சுக்கலாம்.
பச்சை எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை நம்ம தேய்ச்சிக்கிறோம் கையில். இப்போ கப்புன்னு பிடிக்கும். நம்ம தலையில் கூட அப்படி தேய்ச்சிக்கலாம். நாளைக்கு வந்து எப்படி தலை குளிக்கணும், உங்களுக்கு முடி உதிராமல் இருக்க, முடி கருப்பாகவே இருக்க அப்படிங்கிறது வந்து டிப்ஸை சொல்கிறேன். சரியா? இன்றைக்கி கொஞ்சம் தலை குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிடுவேன். ஆனால் கப்புன்னு பிடிக்கும் எண்ணெய் தேய்ச்சிட்டா. இல்லை வெள்ள முடியாது, அது ஒரு கலர் அடிக்கிறது மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா எப்படி பிடிச்சிருக்குன்னு? கையை கழுவிட்டு வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா டார்க்காக பிடிக்கும். பாருங்கள், 2 கையிலுமே பிடிச்சிருக்கும். லேசாக பிடிச்சிருக்கு, இதில் நல்லா டார்க்காக பிடிச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும். உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு 15 நிமிஷம் சூப்பராக பிடிக்கும். நாளைக்கு வேணும்னா அந்த வீடியோ போடும்போதில் உங்களுக்கு அந்த கையை நான் வச்சுருந்த கையை காட்டுறேன். என்னென்ன எனக்கு பொறுமை பத்தாது. நிறையா நேரம் மெஹந்தி வைக்கிறவங்கள வச்சுருக்காங்களே, எனக்கு அந்த பொறுமையே பத்தாது. எனக்கு விஷ்டுக்குது நான் எடுத்துடணும். இப்படியே நொண்டிக்கை இது மாதிரி வச்சுட்டு இருக்குது, எனக்கு பிடிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.